ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்க, இன்றைக்கி எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் சொந்தம் தான் எங்களுக்கு சொந்தம்னா எங்கள் வீட்டுக்காரவங்களோட பெரியப்பா வீட்டு மருமக. அவங்களுக்கு அண்ணினா எனக்கு அக்கா வரணும், அக்கா தான் வேணும். அவங்க வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எப்போயாவது வீடியோ எடுக்கும்போது அங்கே வந்து வீடியோ அங்கே வந்து வீடியோ எடுன்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு நாளைக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன். கூப்பிட்டுட்டே இருப்பாங்க வீடியோ எடுன்ட்டு. சரி, இன்றைக்கி போய் வீடியோ எடுக்கலாம். சும்மா ஒரு சின்ன விளாக் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதில் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சின்னண்ணி அது பெரிய அண்ணி, இது சின்னண்ணி. சின்னண்ணினா எங்கள் வீட்டுக்காரங்க கூட பெரிய அம்மா. அண்ணினா எப்படி சொல்றது? அண்ணிடா ஜோ பாப்பாண்ணே. இது பெரிய அண்ணி, இது சின்னண்ணி. வாங்க சாணி. இது எப்படி அதான் சீக்கிரம் காயம் எப்படி வச்சா இது சாணி எப்படி நிற்க வச்சு குத்தளவாக வச்சா இது மாதிரி சீக்கிரம் காஞ்சிரும். இந்த வரேன். சூப்பர், இங்கே நல்லா கூலிங்காக இருக்கு. இதுங்க பாருங்க, இது நேற்று தட்டினதா? இது நேற்று சாணி தட்டியிருக்காங்க. இது நல்லா காய வச்சு மழை காலத்துக்கு எடுப்பாங்க. இந்த மூங்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மூங்கில்ல தான் நான் வந்த புதுசில் ஊஞ்சல் ஆடினேன். இங்கே இடம் இப்போ வந்து ரொம்ப காடாயிருச்சு. அழகாக இருக்குது. இந்த மூங்கில் நல்லா நல்லா இருக்கும். சூப்பர். தமிழில் பவுன்ஸோ பவுன்ஸோ, ஒடியாவில் பவுன்ஸோ. இது மூங்கில். நல்லா இருக்கு. இது எனக்கு தெரியலையே, என்ன மறந்து இது? சக்குண்டா தெரியலடி, என்ன மறந்து எனக்கு. இந்த இலை वीडियो क्या फोन रखिए अक्का नाम பேசு. சின்னண்ணி தமிழ் தெரியும். சின்னண்ணி வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வருஷம்? 2 வருஷம். அங்கே வந்து அண்ணன் கூட இருந்தது. அப்புறம் தம்பி பிறந்த உடனே ஒடிசா வந்தாச்சு. இத சாணி இங்கதான் நேத்தெல்லாம் ஃபுல்லா மொடாய், ஒடிசா மொடாய் மாடு. சரி, கோயிங் நெக்ஸ்ட் வீடியோ அந்த ரவுண்டு. பெரியப்பா வீடு காமிக்கணுமா, அதனால வீடியோ எடுக்க சொல்றாங்க. இது மாடு வீடு. மாடு வீடு இல்லை, மாட்டுக்கொட்டை. வீடு நீட்டாக இல்லை, இருட்டாக இருக்குது. இந்த வீடெல்லாம் நல்லா கட்டுவாங்க, ஆனால் எதையுமே இந்த வீடெல்லாம் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அப்படியே இது பூஜா ரூம். पूजा नहीं, कदई नहीं, कदई नहीं. இது என்ன மூட்டை? அரிசி நெல் மூட்டை. தானா அப்ப நெல்
இதெல்லாம் என்னமோ இருக்கு தெரியல. சரி ஓகே. இது ஒரு கிச்சன் ரூம். கிச்சன் ரூம் இருட்டாக இருக்குது. இது இப்போ சின்ன அண்ணி ரூம். சின்ன அண்ணி ரூம். நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. இது என்ன காய்? தக்காளி. இந்த காய் தாங்க அதிகமாக இருக்கும். இந்த விளைச்சல் வந்து இந்த இந்த ஊரில் இதுதான் அதிகமாக இருக்கும். அது வந்து நம்ம ஊரில் வந்து இந்த கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா கொல கொலன்னு இருக்கும் அந்த காய். சாப்பாட்டுக்கு போட்டால் இது அதிகமாக இருக்கும் இந்த ஊரில். இதுவும் அதிகமாக இருக்கும். இது பீர்க்கங்காய். எங்கள் ஊரில் பீர்க்கங்காய் இது. ஓகே. அவ்வளோதான் வீடியோ. இது வந்து கொல்லவாசல். இது வந்து பெரியப்பா வீடு. எங்கள் வீடு இல்லை, எங்கள் வீடு அங்கே இருக்குது. நான் இன்னொரு நாளைக்கு நான் ஹோம் டோர் போடுறேன். அதை பார்க்கலாம். இது பாத்ரூமா. இந்த ரோடு ஒன்று போகுது, அது உள்ளே போகிறதுக்கு. நம்ம வீடு வந்து உள்ளே இருக்குது. இந்த சைடு இந்த சைடு போனால் வீடு இருக்குது. சப்பல் அந்த சைடு கிடக்கிறதுனால நான் எப்படி போகிறேன். போகலாமா? போகலாமா? இது வந்து மாமா தூங்குறார். சப்பல். எங்கள் ஊரில் வெயிலை பாருங்கள், எவ்வளோ வெயில். இங்கே வேறு சாணி எரிச்சிட்டு பாருங்க. எங்கே பார்த்தாலும் சாணி காயுது. இங்கே பாருங்க, இங்கே வேறு சாணி. இங்கே மாடு, எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்கிறதுனால சாணி இல்லை. வரேன். இது துளசி மரம். எல்லார் வீட்லேயும் ஒரு துளசி மரம் இருக்கும். துளசி மரம் இருக்கும். அது மேலே நெல்லி மரம் இருக்கும். இது ரெண்டுமே மகாலட்சுமி தான். துளசி மரம் இருக்கிற இடத்துல நெல்லி மரம் இருந்தால் நெல்லி மரம் மகாலட்சுமிக்கு உகந்தது தானோ. அதனால் இங்கே ஒன்றுக்கு நம்ம வீட்டு துளசி செடியும் இருக்குது. அங்கே இங்கே சாணி காயிறது வந்து நம்ம வீட்டு சாணி. நம்ம அண்ணி காய வச்சுருக்கு.